Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். அஞ்சலிய வீட்டுல வச்சு வைத்தியம் கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து கூட்டிட்டு போய் கடைசியில ஏமாத்தி திருப்பி அனுப்பிட்ட. அதுக்கப்புறம் உன் மேல ஏண்டி நான் கருணை காட்டணும்? நீ அஞ்சலி மேல கார் ஏத்தி கொல்ல பார்த்த உண்மைய அப்படியே போலீஸ்ல சொல்லி உன் மேல புகார் கொடுத்த. என் பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கல, யாருமே நிம்மதியா இருக்க கூடாது. அஞ்சலியை நம்ப வச்சு ஏமாத்துன நீ ஜெயில கடந்தாதா அவளோட வேதனை என்னன்னு உனக்கு புரியும். பெரிய மாஸ்டர் பிளானால இருக்கு. இலக்கிய வசமா சிக்கனா. ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களா அஞ்சலி வீட்டுல சேர்க்க மாட்டோம்னு சொன்னோம். நாங்க அவளுக்காக எவ்வளவு போறோம்னு நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. நடந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? சும்மா நடிக்காதீங்க. நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்து நாடகம் ஆடுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் பொண்ண நடக்க முடியாம மூளையில உட்கார வச்சுட்டு நீங்க சந்தோஷமா பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுறீங்களா? இனி நீங்க நினைச்சாலும் கேக்க திங்க முடியாது. ஜெயில களியதான் திங்கணும். ஏங்க? ஐயோ அத்தை, அஞ்சலி வேணா உங்களை பெருந்தன்மையா மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்கவே மாட்டேன். என் பொண்ணு நடக்க முடியாம அவளோட தேவையை கூட அவளால செஞ்சுக்க முடியாம அவ படுற வேதனைய ஒரு தாயா என்னால பார்க்க முடியல. என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் உன் பொண்டாட்டி இலக்கியாதான். அதனாலதான் அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். போதுமா இலக்கியா? சந்தோஷமா என்ன எதிர்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல பாத்தியா? அவங்க புத்திய காமிச்சிட்டாங்க பாரு. கடவுளே, பாம்பு கூட நம்ம மிதிச்சாதான் கொத்தோம். ஆனா இவங்க தேடி வந்து விஷத்தை எப்படி கக்குறாங்க பாரு. இதனாலதான் நானும் கார்த்திக்கும் அஞ்சலி இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம். இப்ப புரிஞ்சுதா உனக்கு? இப்போ என்னமோ அந்த அஞ்சலி ரொம்ப நல்லவ மாதிரி இந்த சிந்தாமணி இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கா. இது பாரு, இப்பவும் சொல்றேன், அந்த அஞ்சலி தான் பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் அவ அம்மாவை விட்டு கேஸ் கொடுத்திருக்கா பாரு. நீங்க எப்படி வேணா பேசிட்டு போங்க, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. என் பொண்ண கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு இலக்கியா கம்பி எண்ணிதான் ஆகணும். அது நடக்காம நான் விடவே மாட்டேன். மேடம், ஏன் இன்னும் அவளை ஜெயில தலைமை வீணா பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் விட்டீங்கன்னா ஏதாவது மாயாஜாலம் பண்ணி தப்பிச்சிருவா. சீக்கிரமா ஆக வேண்டியதை பாருங்க. செந்தில்குமார், எஃப்ஐஆர் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். ஐயோ மேடம், ஐயோ மேடம், இலக்கியா மேல கொலை முயற்சி கேஸ் போடுங்க. சரிங்க மேடம். ஐயோ மேடம், மேடம் மேடம் அவசரப்படாதீங்க மேடம். ஆக்சிடென்ட்ல அடிபட்டதா அஞ்சலி. அவ கேஸ் கொடுத்தா மட்டும் தான் செல்லும். இவங்க கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க கூடாது. சட்டத்தை பத்தி எனக்கே சொல்லி தரீங்களா? நடக்க முடியாம கிடக்குற மகளுக்காக அம்மா கேஸ் கொடுக்கலாம். நீங்க எஃப்ஐஆர் போடுங்க. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. ஏன் அத்தை, ஏன் எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? நாங்க அஞ்சலி மேல உண்மையாவே அக்கறைப்பட்டுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அது உங்களுக்கு தெரியாதா? இப்ப இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க. என்ன இது, மிரட்டலா இல்ல கெஞ்சலா? இத பாரு, உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. என் பொண்ணு கார்த்திகோட வாழ முடியாதுன்னா நீயும் உன் புருஷனோட வாழக்கூடாது. 2 மகன்களும் பொண்டாட்டி இழந்து தனி மரமா நின்னாதான் சம்பந்திக்கு புத்தி வரும். என்ன பேசுறீங்க? நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. சரிமா மேடம், சொன்னா கேளுங்க. இந்த கேஸை எடுத்துக்காதீங்க. அத்தை சொல்லுங்க அத்தை, கம்ப்ளைண்ட் வேண்டான்னு சொல்லுங்க. போடி. மேடம் மேடம், பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? பாத்தீங்களா? இவங்க பகை தீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என் பசங்களை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம்.
ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. அதான் உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அனுப்பிட்டியே, அப்புறம் நான் வேற என்ன புதுசா சொல்லணும்? என்ன சொல்றீங்க? அம்மா கிட்ட நான் என்ன சொன்னேன்? எங்க அனுப்புன? ஆண்டி எனக்கு ஒன்னும் புரியல. என்கிட்டயே நீ நடிக்கிற பாத்தியா? நீ போட்டு கொடுத்த பிளானால இலக்கியாவோட சேர்த்து மொத்த குடும்பமும் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து கதறிக்கிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்? சூப்பர் அஞ்சலி, உள்ளுக்குள்ளேயே கரை வச்சு சரியா பழி வாங்கிட்டேன். இத நானே எதிர்பார்க்கல. ஆண்டி நீங்க என்ன பேசுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இலக்கியாவா? என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறேன். இதுக்கு மேல எதுக்கு டிராமா போடுற? நீயும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து திட்டம் போட்டு சிந்தாமணி அனுப்பி இலக்கியா மேல கேஸ் கொடுத்திருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? கேஸ் கொடுத்தோமா? ஐயோ. ஆனா உன்னை மனசார பாராட்டியே ஆகணும். நீ சரியான வேலை தான் பண்ணிருக்க. பிலேட்டட் பிறந்த நாளை கொண்டாட இருந்த இலக்கியாவை கேக்க கூட கட் பண்ண விடாம போலீஸ் அலேக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க. தோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இலக்கியா மேல எஃப்ஐஆர் போட்டு ஜெயில தள்ள போறாங்க. தேங்க்ஸ் அஞ்சலி, நம்மளோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது. ஒத்த கால்ல நடந்துகிட்டே எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆற்றியே அஞ்சலி, வெரி குட். ஆனா இலக்கியா தான் ரொம்ப பாவம். இலக்கியாவை விட சொல்லி போலீஸ் கிட்ட கௌதமும் ஜானகி அண்ணியும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சியெல்லாம் நீ பார்க்காம விட்டுட்டியே. ஆண்டி நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான். நான் மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. ஓகே ஓகே ஆண்டி, நான் வைக்கிறேன். அஞ்சலி, அஞ்சலி. ஷோ அம்மா, எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. உன்ன சீக்கிரம் எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க. இலக்கியாவை கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணுங்க. மேடம். என்னது? அத்தை, நீங்க நிலைமையை புரிஞ்சுக்காம ரொம்ப அவசரப்படுறீங்க. ஏன் மேல உள்ள கோவத்துல அஞ்சலியோட வாழ்க்கையை நீங்க நாசமாக்க பாக்குறீங்க. ஏற்கனவே கார்த்திக் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கான். அது போதாதுன்னு இப்ப நீங்க பண்ற பிரச்சனையால கார்த்திக் இன்னும் பகையாயிடுவான். அப்புறம் எந்த காலத்திலயும் அஞ்சலி கார்த்திக்கோட சேரவே முடியாது. என்னடி முதல்ல கெஞ்சின, இப்ப என்ன மிரட்டி பாக்குறியா? ஐயோ, நீங்க தான் அஞ்சலியோட மாப்பிளைய சேர விட மாட்டேங்கிறீங்க. நீ ஜெயிலுக்கு போயிட்டனா அஞ்சலி ஈஸியா அந்த வீட்டுக்கு போயிடலாம். போயிடுவா. அது எந்த காலத்திலயும் நடக்காது. அதையும் பாப்போம். மேடம், இலக்கியா மேல எஃப்ஐஆர் போடுறதை நிறுத்துங்க. இது போய் கம்ப்ளைண்ட் நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கேஸ் மேல தேவையில்லாம ஆர்வம் காட்டுறீங்க. ரெண்டாவது காரை வாங்கிட்டு போன இவரு காரை வித்த என்கிட்ட போன் பண்ணி பிரச்சனையை சொல்லாம சொல்லி வச்ச மாதிரி இப்ப கரெக்டா ஸ்டேஷனுக்கு வராரு. முக்கியமா கார்ல அடிபட்ட அஞ்சலி இங்க வராம அவங்க அம்மா வந்து கேஸ் கொடுக்கறாங்க. இது எல்லாத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல என் போனை கொடுங்க, நான் என் வக்கீலுக்கு போன் பண்ணணும். போனை கொடுத்தா நீங்க குற்றவாளியை தப்பிக்க வைக்க பாப்பீங்க. முதல்ல உங்க பொண்டாட்டிய கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணிட்டு அப்புறமா உங்க போனை தரேன். மேடம், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. செந்தில்குமார், மேடம். எஃப்ஐஆர் என்னாச்சு? முடிச்சிட்டேன் மேடம். எஃப்ஐஆர் ரெடி மேடம். கான்ஸ்டபிள் ஜீப் ரெடி பண்ணுங்க. அக்யூஸ்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும். ஏய், சொன்னா போய் ஜீப்ல ஏறு. கூட்டிட்டு போமா அவள. என்ன குளிக்கிற? இனி உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. கிளம்பு. ஹலோ, இத பாருங்க மிஸ்டர், உங்களை மன்னிச்சு விட்டுருக்கேன். அத புரிஞ்சிக்காம என் டியூட்டியை தடுத்தா அப்புறம் உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். மரியாதையா தள்ளுங்க. முடியாது. என் வைஃப் எந்த தப்பையும் தெரிஞ்சு பண்ணல. எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி பண்றீங்க. இலக்கியா, நீ இங்கே இரு. நான் ஏசிபி இப்பவே வர வைக்கிறேன். சரியா? மல்லிகா, இவரை தள்ளி விட்டுட்டு இலக்கியாவை இழுத்துட்டு போங்க. மேடமா, நில்லுங்க மேடம். விடுமா. அண்ணி இப்படி எல்லாம் அநியாயம் பண்றீங்க. விடுமா, என் மருமகளை விடுமா. அண்ணி கொஞ்சம் சும்மா இருங்க அண்ணி. வாடி வா. என் குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு அலைய வச்சுட்டு வேடிக்கை பார்க்க வந்திருக்கியா? நான் சத்தியமா சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. இந்த சாபத்துக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். சும்மா சாபம் விடாதீங்க.
மேடம் இலக்கியாவை இழுத்துட்டு போங்க மேடம். கான்ஸ்டபிள் இழுத்துட்டு வாங்க. அம்மா விடுங்க மேடம். போமாங்க. ஒரு நிமிஷம். என்ன காரணத்துக்காக இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இவ உங்க மேல கார் ஏத்தி கொல்ல பாத்திருக்கா, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இலக்கியா என்ன கொல்ல பார்த்ததா உங்களுக்கு யார் சொன்னது? தோ உங்க அம்மா தான். உங்களால ஸ்டேஷனுக்கு நடந்து வர முடியாதுன்னு அவங்க தான் வந்து கேஸ் கொடுத்தாங்க. ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு, நான் தானே கேஸ் கொடுக்கணும். யாரு கேஸ் கொடுத்தாலும் அப்படியே நடவடிக்கை எடுத்துருவீங்களா? இப்ப சொல்றேன், இலக்கியா என்ன கொல்ல பார்க்கல. நான் தான் விரதம் இருந்த மயக்கத்துல தெரியாம போய் கார் முன்னாடி விழுந்துட்டேன். போதுமா? ஏய் என்னடி பேசுற? நீ சும்மா இருமா. அஞ்சலி என்ன சொல்ற? பொறுங்க ஆண்டி. மேடம், நான் சொல்றது நிஜம். இலக்கியா மேல எந்த தப்பும் இல்ல. இத பத்தி நான் அன்னைக்கே தெளிவா ஏசிபி கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டேன். என்னம்மா இது? இருங்க மேடம். ஏய் உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின இலக்கியாவை எதுக்காக காப்பாத்துற? ஜெயில போய் கம்பி என்னதா அவளோட திமிர அடங்கும். நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. மேடம் இந்த இலக்கியாவை கோர்ட்டு கொண்டு போங்க. நிறுத்துமா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, நீ போலியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு நானே உன் மேல கேஸ் போட்டு லாக்அப்ல தூக்கி போட்டுருவேன். என் வாழ்க்கைய நாசமாக்க பாக்குறியா? உன் பேச்சு கேட்டு நான் கெட்ட பேர் வாங்கினதுல போதும். இது பாருங்க மேடம், என் அம்மா கொடுத்த கேஸ் உண்மை இல்ல. இன்னும் சொல்ல போனா ஆக்சிடென்ட்ல என் உயிரை காப்பாத்துனதே கௌதம் மாமாவும் இலக்கியாவும் தான். அவங்க எப்படி என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு நான் அபாண்டமா சொல்லுவேன். சாரி இலக்கியா, எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. உன் மேல கேஸ் கொடுக்கறத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லிருந்தா எந்த அளவுக்கு வர விட்டுருக்க மாட்டேன். அப்பவே நான் தடுத்திருப்பேன். அதான் அஞ்சலி, எனக்கும் ஒன்னும் புரியல. திடீர்னு போலீஸ் அரெஸ்ட்னதும் நான் குழம்பி போயிட்டேன். நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கேஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. பாரு, நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு. என்ன மேடம், நான் அவ்வளவு போராடினப்ப என்ன நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? தப்பா நினைக்காதீங்க மாமா. எங்க அம்மாக்கு மூளையே இல்ல, எல்லாத்துலயும் அவசரம். அவங்கள மன்னிச்சிருங்க. அத்தை, நீங்க என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம குடும்பத்துக்கு இனிமே நான் என்னைக்கும் துரோகம் நினைக்க மாட்டேன். நம்ம வீட்ல இருக்கிறவங்க அவமானப்பட்டா அத நான் அவமானப்பட்ட மாதிரி. அதான் நடக்க முடியலனாலும் கால் டாக்ஸி வச்சு கஷ்டப்பட்டு வந்தேன். கடவுளே, நல்ல வேலை என்னை இங்க சீக்கிரம் அனுப்புன. இல்லனா இலக்கிய ஜெயிலுக்கு போயிட்டாங்கிற தீராத பழி என் மேல வந்து சேர்ந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். என்னமா நின்னுட்டு இருக்க? போட்ட கேஸ வாபஸ் வாங்க. மேடம், சம்பந்தப்பட்ட நான் சொல்றேன், இலக்கியா நிரபராதி. எங்க அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட கிழிச்சு போடுறீங்க. கான்ஸ்டபிள் ஹேண்ட்கஃப் ரிமூவ் பண்ணுங்க மேடம். ஐயோ கடவுளே, எடுமா. சரி வாங்க போலாம். கடவுளே, இத நான் சும்மா விட மாட்டேன் மேடம். ஏசிபி கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். என் போனை கொடுங்க. என் வலிய வந்து அவசர அவசரமா என் காரை வாங்கினப்பவே நான் உஷாரா இருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ யாரோ போட்ட தாளத்துக்கு தான் நீ டான்ஸ் ஆடி இருக்கேன்னு இப்ப புரியுது. அந்த உண்மையும் வெளியில வரட்டும், அப்ப வைக்கிறோம் உனக்கு கச்சேரி. கௌதம் அவர் கடக்குறாரு, நீ விடு. நீங்க 2 பேரும் தப்பிச்சதே எனக்கு போதும். வாங்க முதல்ல கிளம்பலாம். வாங்க சார் இந்தாங்க. வா போலாம். போலாம் வா. வாமா. அஞ்சலி பாத்து வா. பாத்து அஞ்சலி. அஞ்சலி ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி. நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? விடு இலக்கியா. அத்தை, அஞ்சலி. இது பாரு,
நீ வேணா அவளை நம்பு, நான் மட்டும் அவளை நம்பவே மாட்டேன். எனக்கு என்னமோ இப்ப கூட அம்மாவும் பொண்ணு சேர்ந்து டிராமா பண்ண மாதிரி தான் இருக்கு. சரி விடு அஞ்சலி, ஜானுக்கு இன்னும் உன் மேல கோவம் தீரல, நீ தப்பா நினைக்காத. பரவாயில்ல மாமா, என் அத்தை தானே சொல்றாங்க, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஏய் போதுண்டி உன் பாசம், வா போலாம். என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டல, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏன் மேடம் அப்படி பாக்குறீங்க? நான் ஜெயிலுக்கு போகலன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? அண்ணி போலாமா? பரவாயில்ல, நான் கௌதம் இலக்கியாவோட வரேன். எப்படியோ போங்க. கௌதம், தேங்க்ஸ் கௌதம். எதுக்கு? என்னை விட்டு கொடுக்காம போலீஸ் கிட்ட போராடினீங்கல்ல, அதுக்கு. ஏய், உன்னை விட்டு கொடுத்தா அது நானே என்ன விட்டு கொடுத்த மாதிரி. என் இலக்கியாவை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன், புரியுதா? சரி சரி, பாராட்டினதெல்லாம் போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இங்க நிக்கிறதுக்கே எனக்கு காலெல்லாம் கூசுது. வீட்டுக்கு போன உடனே உங்க 2 பேருக்கும் சுத்தி போடணும். ஊரு கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கு போல, அதான் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வந்துகிட்டே இருக்கு. வாங்க போலாம், வாமா. மெல்ல கால் எடுத்து வைங்க. வாங்க சார். வாங்கண்ணே, கால் எடுத்து வைங்க. மெதுவா. அப்படிதான், மெதுவா. பாத்து பாத்துண்ணே. லட்சுமி, உங்களால முடியும் சார், வாங்க. எழுந்துருங்கண்ணே. அப்படிதான், பாத்து எடுத்தாரு சார். நல்லா நடக்கிறீங்க சார். அவ்வளவுதான். அப்படி திரும்புங்க. அப்படி போங்க. மெல்ல. அப்படி எடுத்துங்க சார். அப்படிதான். நடந்துட்டீங்களே, பாத்தீங்களா? பாத்து சார். வாங்கண்ணே, மெதுவா. உட்காருங்க சார். உட்காருங்க. மெல்ல. அப்படிதான். இதே மாதிரி இனிமே நீங்களாவே எந்திரிச்சு செவுர பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாவே நடக்க பழகுங்க. காலுக்கு தானாவே வலு வந்துரும். சரி அம்மா, நீங்களும் அவருக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி பிராக்டிஸ் பண்ணா சீக்கிரம் நல்லா நடக்கலாம். சரிங்க சார். சரிங்கம்மா, இன்னைக்கு இது போதும். நான் கிளம்புறேன். வரேன் சார், நாளைக்கு பார்க்கலாம். சரி, வரேங்கம்மா. வாங்க. அண்ணே, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உட்கார். சரி. லட்சுமி, இன்னைக்கு நான் நடந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமாண்ணே, அந்த பிசியோதெரபிஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க தினமும் இந்த மாதிரியே நடந்து பழகுனீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலேயே நீங்க நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா, அஞ்சலியும் சிந்தாமணியும் வெளியில இருந்து வேகமா வந்து டென்ஷனா உள்ளுக்குள்ள போனாங்களே, என்னாச்சு? தெரியலண்ணே, காலையிலேயே அண்ணி யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு வெளியே போனாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அஞ்சலி ஸ்டிக்க உன்னிக்கிட்டு பரபரன்னு எங்கேயோ போனா. என்ன ஏதுன்னு கேட்க போனா தேவையில்லாம சண்டைக்கு வருவாங்களோன்னு நானும் அவங்க கிட்ட எதுவும் கேட்கலண்ணே. அப்படி கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற தைரியத்துலதான் 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலேயே உங்களை அடிச்சு உதச்சு வளர்த்திருந்தா அஞ்சலியோட வாழ்க்கை இவ்வளவு நாசமா இருக்காது. அம்மாவும் பொண்ணு எங்க போயிட்டு வந்தாங்க? என்ன விஷயமா இருக்கும்? ஏய், உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காடி? கேஸ கொடுத்து இலக்கியாவை ஜெயில தூக்கி போடலான்னு பார்த்தா அங்க கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியடி. ச்சே, நான் நினைச்சபடி நடந்திருந்தா இந்நேரத்துக்கு அவ கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பா. போதுமா? இன்னொரு வார்த்தை பேசுன உன் மூச்சு நிறுத்திடுவேன். ஐயோ ஐயோ, விடு அப்பா, விடு. பலிக்குதுரி. என்னடி பெத்தம்மாவே கொல்ல பாக்குற? பின்ன அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணுவேன். ஆனா நீ ஒரே ஒரு கேஸ கொடுத்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணுவியா?
என்னடி பேசுற? இலக்கியா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை அந்த வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டாடி. அதனாலதான் அவ மேல கேஸே கொடுத்தேன் நானு. ஐயோ, உன் மூளையில தீய வைக்க. இலக்கியாவை ஜெயில போட்டா அந்த குடும்பம் மொத்தமும் எனக்கு எதிராயிடாதா? இத செய்யணும்னா என் மேல கார் மோதன கையோட நான் அதை செஞ்சிருக்க மாட்டேனா? அப்படி நான் செஞ்சு இலக்கியாவை ஜெயில வச்சா அப்புறம் நான் எப்படி கார்த்திகோட சேர்றது? இலக்கியா கௌதம் மூலமா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு தான் என் பழைய உணர்ச்சியெல்லாம் அடக்கிக்கிட்டு நல்ல பொண்ணா நடிச்சு அவங்களும் அதை நம்பி என்னை கார்த்திகோட சேர்த்து வச்சிருவாங்கன்னு கனவோட இருந்தேன். ஆனா நீ நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுக்க பாக்குறியே. ச்சே! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.